ஹாய் கைஸ், தளபதியோட தி கோட் படத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதிய சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தளபதி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தளபதியோட நடிப்பில் வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் பிரம்மாண்டமாக உருவாயிட்டு வர படம் தான் தி கோட். இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ சென்னையில் ரீசெண்டாக நடந்துட்டு வருது. அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஸ்ரீலங்காவில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் இந்த படத்தோட டைட்டில் நியூ இயர் ஸ்பெஷலாக தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற டைட்டில் போஸ்டர் மூலியமா அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு டைட்டிலுக்கு தான் இப்போ பிரச்சனை வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்குல ஏற்கனவே ஒரு பிரபலமான டைரக்டர் அவருடைய படத்துக்கு கோட் அப்படிங்கிற டைட்டிலை வச்சிருக்காராமா. ஸோ இப்போ படத்தோட ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம தளபதியோட படத்துக்கு கோட் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்கிறதுனால இப்போ அவர் அதிர்ச்சியில் இருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு. ஆனா அந்த இயக்குனர் இது வரைக்கும் கோட் அப்படிங்கிற டைட்டிலை வச்சிருக்கோம் அப்படிங்கிற எந்த ஒரு போஸ்டரோ இல்ல எந்த ஒரு அறிவிப்போ விடாம தான் வச்சிருந்திருக்காரு. ஏற்கனவே லியோ படத்துக்கும் இதே போலதான் பிரச்சனை வந்தது. இப்போ நம்ம தளபதியோட படத்துக்கு கோட்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்படி அவருடைய படத்துக்கும் கோட்னு டைட்டில் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு. இதனால பெரிய பட ஹீரோக்களை வச்சு அவங்களுடைய படத்துக்கு ப்ரமோஷன் தேடுறாங்களா இல்ல நிஜமாவே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற தளபதி படங்களோட அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.